ஞானவானுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் விரும்பி ஆசீர்வதிக்கிறார். ஒரு குறைவும் இல்லாதபடி அவர்கள் வீட்டை ஆண்டவர் நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். நீதிமொழிகள் 21:20 வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். அன்புக்குரியவர்களே, ஒருவனுடைய வீட்டிலே எண்ணெய் குடம் நிரம்பி இருக்கிறது, திரவியங்கள் நிரம்பி இருக்கிறது. ஆனால் ஒருவனுடைய வீட்டில் இருப்பதை அவன் விருப்பமில்லாத பொருளை போல அசட்டை செய்து அலட்சியம் செய்து அதை செலவழித்து போடுகிறான், தீர்த்து போடுகிறான். நம்முடைய வாழ்க்கை ஞானவானுடைய வீட்டை போல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யார் ஞானவான்? கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஞானவான்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற பாரம் இருந்தால் அவர்கள் ஞானவான்கள். கிறிஸ்துவுக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையும் எண்ணங்களும் இருந்தால் அவர்கள் ஞானவான்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஆத்தும பாரத்தோட திறப்புலேன் என்று மன்றாடுகிறவர்கள் ஞானவான்கள். கிறிஸ்துவை பிரியப்படுத்த ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கிறவர்கள் ஞானவான்கள். அவர்கள் வீட்டிலே திரவியம் என்ற ஆசீர்வாதங்கள், திரவியம் என்ற ஆரோக்கியமான நன்மைகள், திரவியம் என்ற சம்பத்துக்கள், திரவியம் என்ற ஐஸ்வர்யம் குறையாமலே இருக்கும். அவர்கள் வீட்டிலே எண்ணெய் என்ற அபிஷேகம், எண்ணெய் என்ற நறுமண பொருட்கள் குறையாமலே இருக்கும். இந்த நாள் காலை வேளையிலே நம்முடைய வீடு ஞானவானின் வீடை போல, எண்ணெய் குறையாத வீடை போல, திரவியங்கள் குறையாத வீடை போல எப்பொழுதும் செழிப்பாக, சேமமாக, ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கட்டும். ஆமென். அதற்காக ஆவிக்குரிய தன்மைகளை அதிகமாக்கி ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வோம். திரவியங்களையும் எண்ணெய்களையும் சொந்தமாக்கி சிறந்து ஜொலிப்போம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்கள் வீடுகளை ஞானவான்களின் வீடுகளாக மாற்றி திரவியங்கள் நிறைந்த வீடாக, எண்ணெய்கள் நிறைந்த வீடாக ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வீடுகளும் எதிர்காலங்களும் அப்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.